ஆத்மா நமஸ்தே. நான் வித்யா பேசுறேங்க. ஏப்ரல் மாத ராசி பலன்ல மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதாவது மிதுன ராசினருக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மிதுன ராசியில இருக்கவங்களெல்லாம் வேலை தொழில ஒரு மாற்றம் ஏற்படாதா, நம்மளால எப்ப சேஞ்ச் ஓவர் பண்ண முடியும், உள்ளேயே ஏதாவது இன்டர்னல் சேஞ்ச் பண்ண முடியுமா, இல்ல வேலையே மாத்திட்டு போயிடலாமா, ஃபீல்டை மாத்திடலாமா, தொழிலை மாத்தலாமான்னு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் ஜூன் மந்த்ல இருந்தே இருந்திருக்கும். இப்ப வரைக்கும் அது உங்களால செயல்படுத்த முடியாம கூட போகலாம். ஆனா இந்த மந்த் நீங்க பிளான் பண்ணிக்கோங்க, ஜூன் மந்த்ல எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. ஏன் ஜூன் மந்த்ன்னு சொல்றேன்னா, உங்க ராசியில குரு அமர்வுல இருக்கிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் சோதனைகளை அதிகமா தான் கொடுப்பாரு. அதாவது என்னன்னா, உங்களை தப்பு செய்யவே விட மாட்டாரு. உங்களுக்கு ஒரு சோதனைகளை கொடுக்குறாரு. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு எந்த இடத்துலயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாரு. முக்கியமா உங்களுக்கு வேலை தொழில்ல குரு கடக ராசியில நுழையும் போது உங்களுக்கு 2ஆம் இடமா ஆகுது. அங்கிருந்து 9ஆம் பார்வையா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கும் சனியை பார்வையிடுறாரு. அப்ப உங்களுக்கு வேலை தொழில நல்ல மாற்றம் இருக்குது. அதனால இப்ப உங்களுக்கு பிளான் பண்ணிக்கக்கூடிய மாதமா இருக்கு. ஏன்னா உங்க ராசி அதிபதி புதன் இப்ப 10ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. உங்களுக்கு இப்ப வேலை தொழில என்ன பண்ணலான்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் நம்மளுடைய ஜாப் ஸ்டைலை எப்படி மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் கிடைக்கும். அதனால இப்போதுலேருந்து ட்ரை பண்ணுங்க. ஜூன் மாதத்துல அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஃபேமிலி வைஸ் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட்டிவா தாங்க இருப்பாங்க. உங்களுக்கு பெருசா பிரச்சனைகள்ன்றது இருக்காது. ஒரு பக்கம் ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே சரி, இன்னொரு பக்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளுகளும் இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு 16ஆம் இடத்துல தான் சுக்கிரன் இருக்கிறாரு. அதனால அவர் உங்களை கைவிட மாட்டாரு. அவர் உங்களுக்கு எப்பவுமே துணையா இருப்பாரு. ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி அவர் சுக்கிரன். அதனால ஃபேமிலி வைஸ் இத்தனால ஒரு குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் சரி, இப்பவும் அது சமாளிக்க கூடியதா தான் இருக்கும். இப்போ நீங்க பெருசா பயப்படணும்ன்றது அவசியம் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல செலவுகளும் அதிகமா ஏற்படும். அதாவது மாத பிற்பாதியில ஏப்ரல் 18க்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய நல்ல செலவுகள் அதிகமாவே ஏற்படுங்க. உங்களுடைய ராசியிலே குரு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் ஏற்படும். அது பல பேருக்கு நீங்க நல்ல கைட்லைன்ஸ் கொடுக்கும் போது அவங்களும் உங்களுக்கு பாராட்ட செய்வாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குது. ஏன்னா கடந்த 2-3 மாதமா பாத்தீங்கன்னா குரு வக்ரகதியில இருந்தாரு. என்ன பேசுறோம் என்ன சொல்றோன்றது கூட தெரியாம சில சமயம் நீங்க ஒரு குழப்பத்துல இருந்திருப்பீங்க. சில சமயம் தப்பா பேசிட்டு ஐயோ நம்ம மாத்தி பேசிட்டோமே, இப்படி பேசக்கூடாதுன்ற அந்த ஒரு கில்ட்டினஸும் வந்திருக்கும், செல்ஃப் ரியலைசேஷனும் ஏற்பட்டிருக்கும். இப்ப குரு வக்ரகதியிலிருந்து நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அதனால இதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெளிவாவே யோசிப்பீங்க. அடுத்து என்ன பண்ணலான்ற அந்த சிந்தனை ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பண வருவாயை இன்னும் எப்படி அதிகப்படுத்தலான்றதுல அதிக ஈடுபாடு வச்சுட்டு இருப்பீங்க. படிக்கும் மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா மிதுன ராசினருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா உங்க ராசி அதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்காரு. என்னதான் அங்க உங்க ராசி அதிபதி நீச்சம் அடைந்தாலும் சரி, நீங்க யோகாதிபதி கிரகங்களோட தான் இருக்கீங்க. சனி உங்களுக்கு யோகாதிபதியா தான் இருக்கிறாரு. சூரியன் நல்ல பலமான கிரகம், செவ்வாயும் பலமான கிரகம். சோ பலமான கிரகத்தோடு நீங்க கூட்டணி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல கைட்லைன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு எங்கேயாவது ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அது மூலமா உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கெரியரை நம்ம எப்படி எடுத்துட்டு போலான்ற கைட்லைன்ஸும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா கிடைக்குங்க. அதனால மிதுன ராசினருக்கு முக்கியமா காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் எழுதுறீங்க, ஏதாவது எக்ஸாம் எழுதினாதான் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குன்னா அதுல எல்லாம் ரொம்பவே சூப்பரா கிளியர் பண்ணிட்டு வந்துருவீங்க. 10ஆம் இடத்துல தானே உங்க ராசி அதிபதி இருக்காரு. அப்ப உங்க வேலை தொழிலுக்கான அமைப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் நகர்வே செய்வாரு. அதனால இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, புதன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி குரு உங்களுடைய வீட்லயே இருக்கிறாருன்றதுனால உங்களுக்கு ஒரு நல்ல வரன்களே வரும். லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லயும் சரி, சின்ன சின்ன முட்டல் மோதல் எல்லாம் கடந்த 2-3 மாதம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் இந்த மாதத்துல இருந்து சரியாயிடுங்க. அதனால ரொம்பவே ஜாலியா இருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இல்ல நேச்சர் பேபிக்கே நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த மாதத்துக்கு பாசிபிளா தான் இருக்கு. ஏன்னா எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா தான் இருக்குது. அதனால இந்த மாதம் மிதுன ராசிக்கு
ஓரளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் தக்க வைக்க முடியும். அதனால மிதுன ராசினருக்கு இந்த மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா உங்க முயற்சிகள் நல்ல சக்சஸ் ஆகும். பல பேர்கிட்ட பாராட்டு கிடைக்கும். அதே மாதிரி புது பிளான்ஸ், அதாவது என்னன்னா மிதுன ராசி திரும்பவும் பழைய நிலைக்கு திரும்புது. நடுவுல ஒரு 2-3 மாசம் வந்து ஒரு பயத்திலயும் ஒரு குழப்பத்திலயும் ஒரு தயக்கத்திலயும் பதுக்கி இருந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஏப்ரல் மாதத்துல வெளியே வருவாங்க. டேய் என் இடம்டா, என் இடம் இது, என்னோட நேரம், நான் ஆடுறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஆட்டத்தை ஆடுவாங்க. ரொம்பவே நல்லா இருக்குதான் சொல்லணும். கண்டிப்பா உங்க முயற்சிக்கு பாராட்டு கிடைக்குங்க. மிதுன ராசினர் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.